இந்த டனல் ரொம்பவே ஆபத்தானது. இந்த டனல்குள்ளே யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க உயிரோடே திரும்ப முடியாது. ஏன்னா அந்த டனல் ஃபுல்லாக நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு குதிரையை அந்த டனல்குள்ளே அனுப்பி பார்க்குறாங்க. அந்த குதிரை அதுலேருந்து ட்ராப்பை வச்சனால 2 பக்கம் முள் கம்பிகள் வந்து அந்த குதிரையை அந்த இடத்துல நசுக்கி கொண்டுறது. இது மாதிரி இந்த டனல் ஃபுல்லாகவே நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க இந்த டனலோட எண்டில் இருக்க பட்டன் அழுத்தினா தான் இவங்க உயிரோட இங்கேருந்து தப்பிக்க முடியும். இவங்களும் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவருக்கு தோன்ற ஐடியாவை ஒரு பேப்பரில் வரைய ஆரம்பிக்கிறாரு. அவர் வரைஞ்ச ஐடியாவை வச்சு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ணி தானாகவே ஓடக்கூடிய ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினை இங்கே தூரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் வடிவமைக்கிறாரு. மிஷின் ரெடி ஆனதும் அந்த மிஷினை டனலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த மிஷினோட வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால அது எந்த ட்ராப்லையுமே சிக்காமல் டனலோட எண்டுக்கு போயிடுது. இந்த மிஷின் டனலோட எண்டில் போய் முட்டினோடனே அதுலேருந்து 2 இரும்பு கம்பி வெளியே வந்து இந்த மிஷின் திரும்பவும் பின்னாடி போகாமல் அது தடுத்து நிப்பாட்டுது. அடுத்ததான் ஹீரோ அந்த மிஷினில் செட் பண்ண ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே அந்த மிஷின்லேருந்து ஒரு கம்பு மேலே வந்து கரெக்டாக அந்த பட்டனில் போய் அழுத்துது. உடனே அந்த டனலும் ஓப்பன் ஆயிடுது. இவங்களும் அந்த டனல்லேருந்து தப்பிச்சிடுறாங்க.